2020 में यहां पोर्ट बनाने का फैसला भी कर लिया गया, लेकिन उसके बाद सरकार बदल गई और 2.5 साल तक फिर यहां कोई काम नहीं हुआ। आप मुझे बताइए, अकेले इस प्रोजेक्ट से यहां कई लाख करोड़ रुपए के निवेश का अनुमान है। यहां करीब 12 लाख रोजगार के अवसर पैदा होंगे। महाराष्ट्र के इस विकास से आखिरी किसे आपत्ति थी? कौन लोग थे? மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்து விழுந்த விவகாரம் பெரும் பேசுபொருளான நிலையில் இந்த சம்பவத்திற்கு தலை குனிந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய தாயின் மகனான சிவாஜியை அவமதிக்கும் கூட்டம் நாங்கள் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய அந்த சிலையானது சேதமாய் உடைந்திருந்துச்சு. இந்த சிலையானது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் காலகட்டங்கள்ல பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு சிலை. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த சிலை சேதமாகி முழுமையாக சிதிலமடைந்ததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானதான வெடிச்சிருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ரொம்ப தீவிரமா போராட்டத்தை நடத்திட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய தினம் பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் நடந்த அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இப்போ தற்போது அந்த உரையை நிகழ்த்திட்டு இருந்தாரு. அப்போது பேசும்போது சிவாஜி அவர்களுடைய அந்த சிலை உடைந்ததுக்கு நான் மன்னிப்பு கோர்றேன் அப்படின்ட்டு பகிரங்கமா மன்னிப்பு கோரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் நாங்க கடவுளா பார்க்கிறோம், மற்ற எதிர்கட்சிகள் சிவாஜி அவர்களை பயன்படுத்துற மாதிரி நாங்க எந்த விதமான அரசியலுக்கும் பயன்படுத்தல அப்படிங்கிற ரீதியில் பிரதமர் பேசியிருக்காரு. ஏன்னா கடந்த 3-4 நாட்களாகவே தொடர்ச்சியாக இந்த விஷயத்துல பாஜக மன்னிப்பு கோரணும், குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் மன்னிப்பு கோரணும் அப்படின்ட்டு மும்பை பகுதிகள் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தை காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் முன்னெடுத்திருந்தாங்க. முன்கூட்டியே பல்வேறு எம்பிக்கள், காங்கிரஸ் தலைவர்கள், சிவசேனா தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இன்று காலை முதலே. இந்த நிலையில தான் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பிரதமர் மோடி அவர் கூறியிருக்காரு. இன்னும் சில மாதங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதை காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகள் அரசியல் ரீதியாக எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை தற்போது பிரதமர் மோடி அவர் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.